நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தினமும் பயன்படுத்தும் ஹிந்தி வாக்கியங்கள். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பேசிக் 25 ஹிந்தி சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனி நீங்களும் ஹிந்தி பேசலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இங்கே வா. ஸோ நீ அப்படின்னா தும், இங்கே அப்படின்னா இதர், வா அப்படின்னா ஆவோ. நீ இங்கே வா அப்படின்னா தும் இதர் ஆவோ, தும் இதர் ஆவோ, தும் இதர் ஆவோ. நீ இங்கே போ. ஸோ இங்கே அப்படின்னா இதர் அப்படின்னு நமக்கு தெரியும். நீ அப்படின்னா தும், ஸோ இதுவும் தெரியும். ஸோ போ அப்படின்னா ஜாவோ, வா அப்படின்னா ஆவோ, போ அப்படின்னா ஜாவோ. இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். நீ இங்கே போ, தும் இதர் ஜாவோ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அங்கே வா. ஓகே, நீ அப்படின்னா தும், அங்கே அப்படின்னா உதர், வா அப்படின்னா ஆவோ. இப்போது 3 வேர்ட்ஸையும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி சொல்லலாம். நீ அங்கே வா, தும் உதர் ஆவோ. நீ அங்கே வா, தும் உதர் ஆவோ. நீ அங்கே போ. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீ அப்படின்னா தும், அங்கே அப்படின்னா உதர், போ அப்படின்னா ஜாவோ. நீ அங்கே போ, தும் உதர் ஜாவோ, தும் உதர் ஜாவோ, தும் உதர் ஜாவோ. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ வா. சிம்பிளான சென்டென்ஸ். நீ வா வீட்டில் அடிக்கடிக்கு பயன்படுத்துகிற ஒரு வாக்கியம். நீ வா, இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? நீ அப்படின்னா தும், வா அப்படின்னா ஆவோ. ஸோ நீ வா அப்படின்னா தும் ஆவோ அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ நீங்களும் இந்த சென்டென்ஸை இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீ வா, தும் ஆவோ. இப்போது நீங்கள் வாங்க, இது கொஞ்சம் ரெஸ்பெக்டாக சொல்லணும். அப்போ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? நீங்கள் அப்படின்னா ஆப், வாங்க அப்படின்னா ஆயே. ஸோ நீ வா அப்படின்னா தும் ஆவோ, நீங்கள் வாங்க அப்படின்னா ஆப் ஆயே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஆப் ஆயே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சாப்பாடு சாப்பிடு. கானா காவோ. சாப்பாடு ஃபுட் அப்படின்னா கானா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சாப்பிடு அப்படின்னா காவோ. சாப்பாடு சாப்பிடு, கானா காவோ, கானா காவோ. நீ சாப்பாடு சாப்பிடு அப்படின்னா தும் கானா காவோ. ஓகேவா? அடுத்தது, தண்ணீர் குடி. பானி பியோ, பானி பியோ. ஓகே, நீ தண்ணீர் குடி அப்படின்னா தும் பானி பியோ. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் தண்ணீர் குடி. நீங்கள் அப்படின்னு வரும்போது ஆப் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆப் பானி பீஜியே. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தண்ணீர் குடிக்காதே. ஸோ குடிங்க அப்படின்னா பியோ அப்படின்னு சொல்கிறோம். குடிக்காதே அப்படின்னா மத் பியோ. அந்த மத் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும் நெகட்டிவாக வரும்போது. ஸோ தண்ணீர் அப்படின்னா பானி, தண்ணீர் குடிக்காதே அப்படின்னா பானி மத் பியோ, பானி மத் பியோ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு வேண்டும். சிம்பிளான சென்டென்ஸ். எனக்கு வேணும் கேஷுவலாக வீட்டில் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். ஸோ எனக்கு அப்படின்னா முஜே, வேண்டும் அப்படின்னா சாஹியே. ஸோ எனக்கு வேண்டும் அப்படின்னா முஜே சாஹியே, முஜே சாஹியே. ஓகேவா? எனக்கு வேண்டும், முஜே சாஹியே. எனக்கு வேண்டாம். ஸோ வேண்டாம் அப்படின்னா எப்படி சொல்கிறது? முஜே நஹி சாஹியே. வேணும் அப்படின்னா சாஹியே, வேண்டாம் அப்படின்னா நஹி சாஹியே, முஜே நஹி சாஹியே. ஸோ எனக்கு வேண்டாம், எனக்குன்னா முஜே, வேண்டாம் நஹி சாஹியே, எனக்கு வேண்டாம், முஜே நஹி சாஹியே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு புத்தகம் வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஆப்பிள் வேணும், எனக்கு பென் வேணும், இது மாதிரி கேட்போம்ல. ஸோ எனக்கு புத்தகம் வேண்டும், எனக்கு முஜே புத்தகம் கிதாப் வேண்டும் சாஹியே. எனக்கு புத்தகம் வேண்டும், முஜே கிதாப் சாஹியே, முஜே கிதாப் சாஹியே. எங்கே இருக்க? எங்கே இருக்குது? ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம். இதை ஹிந்தியில் கஹா ஹே அப்படின்னு கேட்கணும். கஹா ஹே, எங்கே அப்படின்னா கஹா இருக்குது. எங்கே இருக்குது? கஹா ஹே. சிம்பிளான சென்டென்ஸ். எங்கே இருக்குது? கஹா ஹே, கஹா ஹே. ஓகே, மேலே பார். மேலே அப்படின்னா ஊப்பர், பார் அப்படின்னா தேக்கோ. மேலே பார்,
ஊப்பர் தேக்கோ. இப்போ சொல்கிற ஒவ்வொரு சென்டென்சஸும் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என் கூட சேர்ந்து ஒவ்வொரு சென்டென்சஸும் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஓகே. மேலே பார் ஊப்பர் தேக்கோ. மேலே வா. வா அப்படின்னா ஆவோ, மேலே அப்படின்னா ஊப்பர். இப்போ ஜாயின் பண்ணி சொல்லுவோம். மேலே வா அப்படின்னா ஊப்பர் ஆவோ. ஊப்பர் ஆவோ. மேலே வா. ஊப்பர் ஆவோ. ஊப்பர் ஆவோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கீழே பார். கீழே அப்படின்னா நீச்சே. மேலே அப்படின்னா ஊப்பர், கீழே அப்படின்னா நீச்சே. பார் அப்படின்னா தேக்கோ. சப்போஸ் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பாருங்க அப்படின்னு சொல்லும்போது தேக்கியே அப்படின்னு சொல்லணும். ஸோ கீழே பாருங்க அப்படின்னா நீச்சே தேக்கியே. கீழே பார் அப்படின்னா நீச்சே தேக்கோ. நெக்ஸ்ட். கீழே வா. நீச்சே ஆவோ. நீச்சே ஆவோ. கீழே அப்படின்னா நீச்சே, வா அப்படின்னா ஆவோ. கீழே வா. நீச்சே ஆவோ. கீழே வா. நீச்சே ஆவோ. நீச்சே ஆவோ. கீழே வா. நீச்சே ஆவோ. ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கீழே போ. நீச்சே ஜாவோ. கீழே அப்படின்னா நீச்சே, போ அப்படின்னா ஜாவோ. ஸோ கீழே போ அப்படின்னு சொல்லும்போது நீச்சே ஜாவோ அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். கீழே போ. நீச்சே ஜாவோ. நீச்சே ஜாவோ. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ். எனக்கு உதவி செய். முஜே மதத் கரோ. எனக்கு அப்படின்னா முஜே, உதவி அப்படின்னா மதத், செய் அப்படின்னா கரோ. எனக்கு உதவி செய். முஜே மதத் கரோ. முஜே மதத் கரோ. இப்போ ஒரு நேம் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். குமார் எனக்கு உதவி செய். குமார் முஜே மதத் கரோ. இப்படி தான் சொல்லணும். ஓகே. இங்கே வை. யஹா ரகோ. இங்கே அப்படின்னா யஹா. யஹா. வை அப்படின்னா ரகோ. சப்போஸ் வையுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது ரக்கியே அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ இங்கே வை அப்படின்னா யஹா ரகோ. இங்கே வைங்க அப்படின்னா யஹா ரக்கியே. இங்கே வைக்காதே. ஸோ வைக்காதே அப்படின்னு நெகட்டிவாக வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மத் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே அப்படின்னா யஹா, வைக்காதே அப்படின்னா மத் ரகோ. இங்கே வைக்காதே. யஹா மத் ரகோ. யஹா மத் ரகோ. யஹா மத் ரகோ. அடுத்த சென்டென்ஸ். அங்கே வை. ஸோ இங்கேனா யஹா அப்படின்னு பார்த்தோம். இப்போது அங்கே அப்படின்னா வஹா. அங்கேனா என்னது? வஹா. அங்கே வை. வஹா ரகோ. அங்கே வை. வஹா ரகோ. அங்கே வை. வஹா ரகோ. வஹா ரகோ. அங்கே வைக்காதே. அங்கே வைக்காதே. ஸோ வைக்காதேன்னு சொல்லிட்டு நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம மத் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே அப்படின்னா வஹா, வைக்காதே அப்படின்னா மத் ரகோ. ஸோ அங்கே வைக்காதே. இப்போ ஜாயின் பண்ணி சொல்லுவோமா? வஹா மத் ரகோ. வஹா மத் ரகோ. வஹா மத் ரகோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்ன வேண்டும்? என்ன வேணும்? கேஷுவலாக இதுவும் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். என்ன வேண்டும்? கியா சாஹியே. என்ன அப்படின்னா கியா, வேண்டும் அப்படின்னா சாஹியே. என்ன வேண்டும்? கியா சாஹியே. என்ன வேண்டும்? கியா சாஹியே. ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ என்ன வேணும்? இப்போ என்ன வேண்டும்? என்ன வேண்டும் அப்படின்னா கியா சாஹியே அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அப்படின்னா அப் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அபி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வேண்டும்? அப் கியா சாஹியே, இல்லைன்னா அபி கியா சாஹியே. சிம்பிளாக அப் கியா சாஹியே இப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த 25 பேசிக் ஹிந்தி சென்டென்சஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். கீப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டிங்.